கேப் போட்டு செய்யுங்கடா அந்தாட்டா. அரிசி போட்டு தான் உப்பு போடணும். எல்லாமே சரியா போயிடும். இதை கொட்டி எல்லாமே கொட்டுறடி சரியா போகும். அப்படியே பேசுறாது நெருப்புல போறேன். இந்த சைடு தண்ணி விடு. வேற தக்காளி கொட்டுறடி. ஈரமாக்குடா. தக்காளி எடுடா. தக்காளி என்ன? நான் தக்காளி சொல்லடா. வேறவ சொல்லணும். புளியை ஊற வைங்கடா. டே பேக்கானுங்களா தக்காளி எல்லாம் புளி? தக்காளி வச்சுக்க புளி போடுவாங்க. எங்கடா இன்னொரு சட்டி, ஒரு சட்டி தான் வச்சுருக்கீங்க, இன்னொன்று எங்கடா? அப்போ அதுவும் வைக்கிறதானே நான் சொல்கிறேன். ஒரு எல்லா அரிசி அதுலேயும் சரியாக போமா லூஸு போகிற இன்னொரு சட்டி வாங்க டைட்டா பக்கத்தில். அரிசி எடுத்து தட்டில் கொட்டிட்டு அந்த பானையில் பக்கத்தில் அதிலே வைங்கடா. அரிசி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதில் எடுத்து அதுலேயும் போடுறா. ஆ போடுறா. அதில் இருக்கிற ரசத்தை இதுலேயும் ஊற்றி இதுலேயும் அப்படியே ஒட்டுக்க வச்சுருங்க ரெண்டும். அதில் இருக்கிற லைட்டாக வதக்கி இதுலேயே போட்டுடுறா. போட்டு ரெண்டு ஒரே அடுப்பில் வை. ஏன்டா கூறு கேட்ட நாய்ங்களா எதுக்கடா தண்ணியில் சாத்திரம் பாரு. அரிசி ஓவராக இருக்கும் போல இருக்கு, கம்மியாக போட்டுருந்தா இருக்கும். இல்லை அது அதிகம்தான். இல்லை அது வேகம் பட் ஆனால் மேலே அப்படிலாம் வேணாம். ஒட்டு ரெண்டுத்துலேயுமே புளிசோறு செஞ்சுருங்க, குழம்புலாம் வேணாம். ஆமாம் இது ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா புதுசாக? சினேகா சொல்கிற பாரு. ஆமாம் தக்காளி சட்னிலே முட்டை உடச்சி போடும் போது இதுலாம் செய்ய முடியாது. நல்லா கதன்னு வணக்குடா. அந்த அதுவும் எடுத்து இங்கே பக்கத்தில் வச்சு விட்ரு. என்ன லைட்டாக இது அள்ளி போட்டு தண்ணி ஊத்துறா. அதில் இங்கே வச்சிரு. ஒரு கல் ஒன்று வச்சிரு சாயாத அளவுக்கு. கருவேப்பிலை அது எல்லாம் கருவேப்பிலை வேணா வாடா. சோறு சார் எல்லாமே சரிங்கண்ணா. ஏய் சட்டி கிட்ட கம் தொட்டு பாருங்கடா. அது நல்லா வைடா சஞ்சய். அந்த சட்டி நல்லா வைடா. கல் பெருசா குடுறா. இல்லைன்னா இது கொடு. இது நல்லா அப்படி குடுறா. நல்லா வலுவா
இருக்க வேண்டாம் விட்றா விளையாடுங்கடா. கூட்டாஞ்சோறுனா அப்படிதான். லோக்கியை கொஞ்சம் தலை உடச்சு போடுறவா அந்த அதில் போயிடு. இந்த அதில் கொஞ்சம் உடச்சுனா பிள்ளையே காண மாட்டேங்குது. ஒரு அவிச்சால மட்டும் ஒரு 4-5 கொத்து வயிறு அதுக்கு வயிறு. ஐடியா சொல்லு சினேகா. நின்றுட்டே இருக்கிற மாசம் மாடு மாதிரி நிற்கிற ஐடியாஸ் கூட. ஏன்டா சினேகா சொல்றதை யாரும் கேட்க மாட்டீங்களா? நான்சென்ஸ். வெங்காயத்தெல்லாம் இப்போ உள்ள போடுங்கடா. எதுக்கடா எடுத்து வச்சுக்கிறீங்க? சரி வைங்கடா, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளிசோறு புளியா போய் இதில் போடலையா? கரைச்சி வைங்கடா. ஒரு இதில் போட்டு கரைச்சி வைங்க. தக்காளி சோறுடா புளிசோறுடா. டேய் அப்படி கூட என்ன பண்ணுவாங்களாடா? கூறு கட்ட வைக்கலாம். கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியாடா? ஒரு பாத்திரத்துல போட்டு கலக்கி அப்புறம் ஊத்துங்கடான்னா. என்னடா வித்தியாசமா கூட்டாஞ்சோறு சரிங்க. தக்காளி சோறு புளி சோறு இல்ல. அந்த காய் வேணா போட்டுறேன். நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் போட்டீங்களா? பச்சை மிளகாய் பாரு அதுல இருக்கு பாரு. அவர் சரியில்ல. ஏய் சூரிய நைப் வேஸ்ட் பண்ணாதடா. இது நைப் ஷார்ப்னஸ் போயிடும். கீழே இருக்காத. தண்ணி ஊத்துங்கடா. தண்ணி ஊத்துனீங்களாடா? வாட்டர் கீழே ஒண்ணு குட்டியா கிட்டு பாரு. அது கிளார் போது உண்டு போய் அந்த கல்லு அட்ஜஸ்ட் பண்ணி லைட் இல்லங்கடா. அந்தாட்டா காலிய ரெண்டு பிடிச்சிக்காங்க. கீழே விழுந்துரும். அது இல்லடா அப்படியே. இன்னொரு கொஞ்சம் இல்லை. அது இழுத்துனாதான் கரெக்டாக உட்காரு ரெண்டுமே. உனக்கு டேய் இதனால மேலே சைடு. ஏய் இங்கே கீழே விறகுலாம் எடுத்து வைங்கடா. எவ்வளோ கீழே வர கீழே வேற இது எடுத்து விட்ற அளவுக்கு. அதான் பக்கம் சுற்றி விறகு தான் இது. விறகு காட்டில் தான் நிற்கிறீங்க தம்பியா. பேர் என்ன பேர்? தர்ஷன். தர்ஷன் எப்படி சாப்பாடு கரெக்டாக செய்கிறாங்களா பார்த்துக்கா. இல்லைன்னா பலாரம் பட்டாக்ஸ் மேலே இல்லை. கோல் ஒன்று எடுத்து வச்சுக்கா. கேவலமா செய்யறாங்களா? நீ தாண்டா செய்யறதே. எங்க செய்யறாங்க வேற? சோத்து மூட்டியா? அதே வைங்கடா. அது லைட்டா கீழே அப்படியே லைட்டா ஊத்திட்டு வைங்க மேல. டேய் குறுக்க ஆட்டாத. தண்ணி ஊத்துங்கடா. எல்லாம் தீஞ்சிரும். எவனா பாரு ஊத்துங்கடா. தீஞ்சு போயிடும். ஊத்துறா தண்ணி ஊத்தி நல்லா அடுப்பை ஏற்றி விடுங்கடா. ஏய் தண்ணி நிறைய வேண்டாம். புள்ள ஊத்துறா. சோறு அவர் தீஞ்சு போயிடும். புள்ள ஊத்துறா. உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப அவன் கரண்டி அதை காட்டிட்டு ஏன்டா கரண்டி வச்சு தடுக்கிற? அதுக்குதான் கல்லு லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி இழுங்கடான்னா கேட்க இல்லடா. இதுதான் எனக்கு டவுட் ஆகி முன்னாடிக்கிறது. இப்ப டேஸ்ட் பண்ணி பாருங்கடா. உப்பு சரியா போச்சானே நக்கி பாடுறா. அவனுக்கு ஊத்துறா. கையில் கொஞ்சம் நக்கி பார்க்கறா. பெருமாளுக்கு ஊத்துறா. உப்பு சரியா போச்சா பாடுறா. ஏய் கரெக்டா பார்த்து போடுங்கடா. சினேகா உப்பு சரியா போச்சா பாரு.
ஏய் மேலே ஏறாதடா ஒடிச்சிக்க. கல்லுப்பு தான் போட முடியும். நல்லா கரையாதா? சால்ட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. விஷத்தை கலந்துற போறீங்கடா. என்னடா நாய் மூத்த நாச்சு மாதிரி ஒரு சிரிப்பு, கோழி கக்கா போன மாதிரி ஒரு சிரிப்பு. ஏய் தண்ணி ஊத்துங்கடா, இன்னும் அது கொதிக்கிறதுக்குள்ள ட்ரை ஆகும். தண்ணி ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. பெருமாள் தண்ணி கொஞ்சம் ஊத்துறா, கட்டாணி ஊத்துறா. அரிசி போடணுமே இல்லை, அது கொதிக்கணும். கொதிச்சா அப்புறம் தான் அரிசி போடணும். சரியா போயிருமா தண்ணிய? அவ்வளோதான், இப்பயே போட்டுருங்க. அப்படியே வேக வேக சரியா போயிடுது. அரிசி இப்பயே போட்டுறா சஞ்சய். கொதிக்கு மேலால இப்பயே போட்டுடலாம். கொதிக்கிறதுக்குள்ள அரிசி அப்பதான் சீக்கிரமா வேகும். ஃபர்ஸ்ட் யார் டெஸ்ட் பண்றதுனா அவன் தான் டெஸ்ட் பண்ணனும். ஆமா இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. பஸ் மறுபடியும் செய்யுங்க. என்ன வேலை உங்களுக்கு? சாப்பாடு தக்காளி இங்க வாட்டுக்குது. டேய் பாவரா 5 பேர் தான் பாக்குறாங்க. சீக்கிரம் அரிசியை கொட்டுங்க. பாவுக்கு ஒரு பாவு கரிசி ஊத்துங்கடா. நான் பாவு வரலையா? பாவு கரிசி. ஏய் அந்த ஓலை கொஞ்சம் வைங்கடா. மூஞ்சில வச்சு விட்டுருங்கடா. கடைசியில அரிசி வேக அடிக்கும் போது மூஞ்சில வச்சு விட்டுருங்க. சரியா போயிடும். அப்படிலாம் வைக்கிறது இல்லடா. இப்படி 2 பக்கம் மட்டும் வைக்கிறோம். அதெல்லாம் சாப்பிடவே கூடாது சாமி. விஷத்தை செஞ்சு வச்சிருவாங்க. வரவங்களுக்கு விஷமா? போ பாகி எப்படி செய்யறான்னு நக்கி பாரு. போ டேஸ்ட். விஷத்தை செஞ்சு வச்சிருவீங்க. ஏய் அவனுக்கு தர்ஷனுக்கு வந்து கொடுங்க, நக்கி பாக்கட்டும். கரண்டி எடுத்து ஊத்துறா. அதுக்குள்ளே 7 என்னது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஊத்துறா, அழுத்தி பிடிச்சி ஊத்துங்களா. ஊத்துறா வாயில். எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்கடா. சாமான ராமல்ரா, சாப்பாட்டு ராமா. நாம் பட்டா ராமனா? ஓ நாம மட்டும் நாம, சாப்பாட்டு போட்டா ராமா. சாமான கிளம்ப வரும் ராமா. என்னடா டைலாக்? டிஆர் மிஞ்சிட்டேன். புளியாமரத்து அடியிலே புஷ்பலத்தா மடியிலே 11 பேர். கூட்டாஞ்சோறு ஆகுதா இல்லையாடா? எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கடா, நக்கி பாருங்கடா. நாக்கில் வச்சு உரப்பு எப்படி இருக்கு. ஏய் சோறு செஞ்சப்பதான் இது உப்பு சரியா போனா போட முடியுமா? இப்படி போட்டதான் போற. எல்லாம் நக்கி லைனை நக்கி பாருங்கடா. நல்லா வச்சு விளாசுங்கடா. டேய் கையில் ஊற்றி நக்கடானா அப்படியே கரண்டியோட வாயில் விடுறான் பாரு. சஞ்சய் நீ நக்கி பாடுறா. நீங்களாம் நக்கிறன்னு பரம்பரை தானே, நல்லா நக்குடா. நக்கிற பரம்பரை வேற. எங்க சினாக கூட நக்கிற பரம்பரை தான். ஏய் சொல்ல ஊரு கேட்டவள நேரம் செல்லு கீழே உடஞ்சிருக்கும். எங்க சினாக நக்கிற பரம்பரை. வா நக்கி பாரு. ஏய் செல்லு கீழே 30,000.
சீக்கிரம் செய்யுங்கடா. என்னடா அரிசியை கொட்டுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது டேஞ்சரா இருக்குது. நல்லா கல் வச்சு விட்றாரு. கூறு கட்ட கூக்குரு. என்ன பாவு காசுறியா? ஏய் என்னடா அவ்வளோ போடுறா உப்பு? ஏய் நல்லா நக்கி பாத்தியா? அதுக்கு தான் டேஸ்ட் பண்ண சொன்னேன். அப்புறமா வராது டேஸ்ட்டு. ஏய் அப்படியே போடுங்க லென்த். அது வேற குட்டி குட்டியா வேற ஏய் பச்சை போறாடா டேஸ்ட் வரும். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் அது காரம் இல்லை. மாமனார் நெஞ்சில் ஈரம் இல்லை. கவிதை 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 அருவியா கொட்டுது. ஆனா எழுதுன்னு நினைச்சா பேனாவில் இங்கு தான் அப்பப்போ காலி ஆயிடுது. இக்கரையிலேருந்து அக்கறை பார்த்தா பச்சை, தெருவுக்கு தெரு எடுக்காதடா பிச்சை. செல்ல மட்டும் எதாவது அழிச்சிடாதீங்கடா. நீ என்னன்னாலும் பண்ணுங்க. அறிவனா பாரு. ஏய் அடுப்பை போய் எரி விடு. ஆஃப் ஆயிடுச்சு. டேய் போய் அங்கே அடுப்பை தள்ளுறா. எரியல இங்கே டிங் டிங் நாட்டின்னு செல்லு நீ பிடிச்சிக்கிறியா? இடுப்பை உடச்சி வை. ஆறா பெருமாள் எப்படி? ஏய் நின்னுக்கிறது நான் பிடிக்கல உனக்கு. அது மேலே எதுக்கடா ஆடின்னு கிடக்குற லூசு பாயில? உடஞ்சி போயிடறான். அப்போ இல்லை கப்பு கப்பு அப்பு. நீ கிட்ட வந்தா அடிக்குது கப்பு. டேய் செல்லுடா குப்பா. ஊரு கட்ட குப்பை மாதிரி பண்றியாடா நீ. ரொட்டேஷன் இப்படி நேரம் எப்படிலாம் சினாகா போய் எப்படின்னு சொல்லு போ. அவங்களாம் நான் சொல்றது கேட்க மாட்டாங்கப்பா. வேற இந்த சினாகா சொல்றது யாரும் கேட்கலையா? டேய் செல்ல கேளா. எரி விடுங்கடா குயிக்கா. பாஸ்டா எரிட்டான். ஓலையை பக்கம் ஒன்று வச்சுக்காங்க. காதில் யாரா தண்ணி ஊற்றுந்து? எவன்டா அவன் கப்பு தண்ணி யாரா காது மேலே ஊற்றுந்து? நான் பாட்டியே இரும்புறா. பாபு மூஞ்சில பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. கறிவேட்டான். பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துக்குது. ஏய் சண்டை போட அப்புறம் அடுப்புல உள்ள போறீங்கடா. கிளவி பிம்பிள்ஸ் எல்லாம் சரியாயிடும். பண்ணிக்கோ. ஆமா பண்ணிக்கிறியா? எந்த ஓலையா? நல்லா தக தகன்னு எரி விடுங்கடா. பொங்கி வரணும். பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும் எல்லாரும். புளிசோறு செய்யணும்னா தக்காளி சோறுன்றீங்க. வெங்காயத்தெல்லாம் உரிச்சு போடுங்கடா. அதுல ஆனியன். ஆமா. ஏய் ஒன்னுல புளி செய்யுங்கடா, ஒன்னு தக்காளி செய்யுங்கடா. ஒரு கூறு கட்டவங்கடா. ஆனா வேற இப்ப புளி அப்படி கூட யாரா போடுவாங்கடா. கரைச்சி ஊத்துங்கடாண்ணா அப்படியே போடுறாங்க. சரி போடுங்க போடுங்க. போட்டீங்க எல்லா புளியும் போட்டுறோம். அதுல ஒன்னுத்துலயே தான் போடுறாங்க. போட்டு போட்டு விடு. ஒன்னு தக்காளி ஒன்னுல புளி செஞ்சு முடிச்சு தட்டுல போட்டு எல்லாத்தையுமே பரட்டிடுவாங்க. அந்த ஆயில் புளியெல்லாம் அந்த ஆயில் கொஞ்சம் ஊத்திருங்கடா. அதுல அடி பிடிச்சிடும் ரெண்டுத்துலயும். என்னதுடா? ஏய் எரி விடுங்கடா. எங்கடா எரியுது? அடுப்புலாம் அவிஞ்சுன்னு கிடக்குது. ஊரு கட்ட கூப்பிடுங்களா. பையன் வேற வெயிட் பண்ணுங்கிறான். தர்ஷன் வேற சாப்பாடு எப்போ ரெடி வேற அவங்க அக்கா பாவனை வேற எப்படா போடுவீங்கன்னு கத்துறா பசியில. பசியில மைக் போட்டு விடுறாளாம் பாவனா. ஓ இவன் பங்க இவ சாப்பிட்றா. அடுப்புல உள்ள போறீங்கடா. ஏ அவ்வளவுதான் கொதிக்க போற. கொட்டுங்கடா. கொட்டி அப்படியே காக்கட்டிங்கடா.
சொல்றது கேக்குறா தண்ணி கொச்சா தக்காளி வேகும் அப்படியே நம்ம அரிசி கொட்டி கொஞ்ச நேரம் கருத்தான் ஒரு கிளறி கொஞ்ச நேரம் இருந்தா பொங்கி மாதிரி வரும். நல்லா விறகு வச்சுனே இருங்கடா. அதான் எரிஞ்சா போய் விறகு பெருக்கினா போட இங்க இல்லாத விறவாடா எங்க பெருக்கின்னு வேற வரீங்க வர்ற அங்குது வர்ற போய் எட்டனோட பக்கத்துல சுத்தி 1000 எடுக்க மாட்டீங்க. சுல்தான் பண்றீங்களா? பாவனாவுக்கு ஒரு 4 இலை வைங்கடா. பாவனா இலை எடுத்துனா ஓட சூவெல்லாம் நான் போட்டு வரல பாரு. இவன் செப்பல் தான் போட்டு வந்துருக்குறான். நான் உடம்பு பசன்னு ஊர்தானு என்ன வைக்கலையே நான். வேணா விளக்கான கொஞ்சம் டேய் அதெல்லாம் எரியாதடா. கறிக்கு இது வரண்டா. கிணத்துல போடுறியா? நல்லா புளியாங்குச்சி ஏய் மேலே ஏறி ஒடிச்சிடாதீங்கடா. சினேகா தான் ஒடிக்கிறாள்னு நினைக்கிறேன். குட்டி விரவு பாவனா கொடுக்குற குட்டி விரவு. ஏய் செல்லு உடச்சதா. அமைதியா இருங்க. கேமரா வச்சுட்டா அவர் கூறு கட்டவா. இவர் தான் அது பாத்தீங்களா? அவரை தான் அது சாப்பாடு சாம்பார். இங்க லோகேஷ் இது பாதி கூட வச்சிருங்க. இது சஞ்சய் நாளை பாவனா தான் முக்கியமானது. கொதிக்குவாது பாவனா தான் முடிஞ்சால தின்றுவா. 5 பிளேட் வச்சு ஒரே முட்டகத்துலன்னு சொல்லி இருக்கறார். சொல்லு ஒழுகுது பாவுடா. ஜொல்லு ஒழுகுற. எப்படி ஒழுகுது பா? ஜொல்லு ஒழுகுது. என்ன கம்முனு இருக்கு. இந்த மாதிரி வர வச்சாதானே குயிக்கா ஏறியும். டேய் அதெல்லாம் எடுங்கடா. வெறும் புகை தான் வரும். அவுத்தி குச்சியெல்லாம் போட்டு சரிங்க. அதுல இருக்கிற கறியெல்லாம் வெளியே எடுத்துருங்க லைட்டா. அதை முன்னாடி கேறத கீழே விடுற மாதிரி இருக்குது. நல்லா வைங்கடா. பெருமாள இந்த கல்ல இல்றா. நல்லா இல்றா. அது அதில் உள்ள கறியெல்லாம் எடுங்கடா புல்லா. அவுத்தி குச்சிலாம் வைக்காதீங்கடா. டே லூசு பையங்களா எரியாது. அவுத்தி குச்சி எங்கடா எரியா? கறியெல்லாம் எடுத்துரு புல்லா. ஏன் நெருப்புனா ஒரு கொஞ்சம் இருந்தா போதும். அதெல்லாம் ஆட்டுக்கறி. டேய் இந்த கூரை கேட்டவன அது எரியாத கறிக்குன்னு போக தான் வரும். நீ உடச்சி வச்சு அதை எடுத்து போடுறா. அதுதான் நல்லா எரியும். புளியாங்குச்சி அங்கே இருக்கு பாரு தர்ஷன் பக்கம். ஊதுங்கடா இப்போ ஓலையை பற்ற வச்சு. ஏய் இந்த கல்லை இன்னும் கொஞ்சம் இழுங்கடா. இந்த கல்லை அப்போதான் இந்த 2 சைடு கம்ஃபர்டபுளாக உட்காரும். சரியா போயிடுது. நீ இந்த கல்லை மட்டும் இப்படி குறிக்கா. இழுத்து இது இப்படி குறிக்கா. வைடா இப்படி குறுக்குடா. இன்னும் அப்படி குறுக்கு. இன்னும் கொஞ்சம் குறுக்கு. நல்லா குறுக்கு. சோறு செய்யறதுக்குள்ள இந்த டேட்டாவே காலியாயிரும் போல இருக்கு.